Voice of Tamil 24. மலையாள சினிமாவில் மட்டும் பாலியல் தொல்லை இல்லை, தமிழ் சினிமாவிலும் பாலியல் ரீதியான தொல்லைகள் இருக்கு. என்கிட்ட யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா செருப்பால அடிப்பேண்டா நாயே என்று தைரியமாக சொல்லுவேன் என்று பத்திரிகையாளர் முன் சனம் செட்டி ஆவேசமாக பேசினார். தொடர்ந்து நடந்து வரும் பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் சொல்வதற்கே கஷ்டமாக உள்ளது. பெண்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பில்லை, குடும்பத்திற்கு உள்ளேயும் பாதுகாப்பில்லை, குடும்ப நண்பர்களை கூட நம்ப முடியாத சூழ்நிலைதான் இருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் 4 வழக்குகள் பதிவாகியுள்ளது. கொல்கத்தாவில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக இங்கு ஏன் போராட வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரியில் 13 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுள்ளது. இதில் அப்பள்ளியின் முதல்வரும் சம்பந்தப்பட்டுள்ளார். அதேபோல ஹேமா கமிஷன் அறிக்கையில் மலையாள சினிமாவில் பாலியல் சீண்டல் தலைவிரித்து ஆடுவதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அதை வெளியிட்ட ஹேமா மேடத்துக்கும் அந்த குழுவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கேரளா சினிமாவில் மட்டுமில்லை, தமிழ் சினிமாவிலும் இருக்கு. என்னிடம் இதுபோல அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டவர்களை அந்த இடத்திலேயே செருப்பால் அடிப்பேண்டா நாயே என்று சொல்லியிருக்கேன். அதற்காக சினிமாவில் அனைவரும் அப்படிதான் என்று சொல்லவில்லை. ஒழுக்கமான எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தினம் தினம் பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு பயந்து பெண்களை வெளியில் அனுப்பாமல் அந்த ஆடைகளை போடாதே, யாரையும் நம்பாதே என்று சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை மாற்றத்தை ஆண்களின் மனதில் கொண்டு வர வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம். இதுதான் சரியான நேரம். அடுத்த தலைமுறையிலாவது மாற்றம் வர வேண்டும் என்று சனம் செட்டி அந்த பேட்டியில் பேசியிருந்தார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.